13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு ஆண்டவர் என்ன தராரு? பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் நமக்கு தருகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது முதலாவது என்ன அடைகிறோம்? பலன். அல்லேலூயா. பலன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த பலன் தான் நம்ம எங்கேயும் கொண்டு போகும். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறாரு, என் பலனாகிய கர்த்தாவே. அல்லேலூயா. பலன். அல்லேலூயா. பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நிறைய சபைகளிலே இந்த ஈஸ்டர் முடிந்த உடனே அவ்வளோதான், அதோடு அடுத்த ஈஸ்டர் தான். ஆனால் இந்த ஆவிக்குரிய சபையில் தான் அல்லேலூயா வேதத்தின்படி இந்த எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யாராவது எடுத்து வாசிங்க. 3ஆம் வசனம். வாசிமா. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசுறாரு. அல்லேலூயா. மரித்து. அல்லேலூயா. அந்த மரித்து திரும்பவும் ஈஸ்டர் முடிஞ்சிச்சு அவ்வளோதான், அப்படி அல்ல. அல்லேலூயா. ஐயா அருமையாக இந்த 40 நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள் இது. அல்லேலூயா. இந்த நாட்களில் தான் இதுதான் ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாட்கள் ரொம்ப விசேஷமான நாட்கள். பிதாவாகிய தேவன் உடன்பட்டு இருந்தார். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து நம்மளோடு கூட உறவாடி இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயும் நமக்கு மேலேயும் உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எபேசியர் 4:6 வாசிங்க. எபேசியர் 4:6. எபேசியர் 4:6. எல்லோருக்குள்ளும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் பாருங்க, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலையும் நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வேலை என்ன? அவர் நமக்காக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அந்த 3 வருஷம் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அவர் 30 வயசு வரையிலும் தன் குடும்பத்தில் எப்படி இருக்கணும், எப்படி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து அதற்கு பிறகு 3 வருஷம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து பிதாவினுடைய சித்தத்தை அவர் சிலுவையிலே நிறைவேற்றி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் அவர் உயிர்த்தெழுந்து அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னா போயிடலாம். அல்லேலூயா. ஆனால் அவர் போகலை. திரும்பவும் அவர் இந்த அப்போஸ்தலர் 1:3 சொல்கிறாரு, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு திரும்பவும் 40 நாள் சீஷர்களோடு கூட
இருந்தார் என்று. அல்லேலூயா. அவர்களுக்கு தரிசனமானார். அதற்கு பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்கள் மாத்திரமல்ல, 500 பேருக்கு மேலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது வாசிங்கம்மா. அதற்கு பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஒரே நேரத்தில் தரிசனமாகி அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆனால் ஒரே நேரத்தில் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆராதித்த போது சில பேருக்கு இறங்குகிறார். ஏன்? ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், அப்புறம் ஏசாயா 44:3, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும். முதல்ல நீ நல்ல பலப்பட்டு உன் சந்தானத்தின் மேல அந்த ஆவியை ஊற்றப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நாம மாத்திரம் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு போகிறது அல்ல. அல்லேலூயா. உங்களுடைய சந்ததியின் மேலும் ஊற்றுகிறதற்கு இந்த ஆவியின் பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் பார்க்குறோம். 7 விதமான ஆவி, நிறைய ஆவி இருக்குது. இதில் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாய், ஏன்னா கம்யூனியன் இருக்குது, கரெக்ட் டைமுக்கு முடிக்கணும். ஏன்னா நான் அதிக பிரசங்கி, ஐயா கட்டளைட்டார், கம்யூனில் இருக்குதுயா ஒழுங்காக முடித்து மைக்கை கொடுட்டார். அல்லேலூயா. 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 வரமாட்டேங்குதே. ஐயையோ. என்னது? அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நொல்ல அல்லேலூயா போடவே கூடாது. அல்லேலூயா. நல்ல வாயை திறந்தா நல்ல அல்லேலூயா வரணும். இது என்னது? இது அல்லேலூயா ஃபேக்ட்ரியிலே அல்லேலூயா இல்லைன்னா நமக்கு வெளியே எங்கே அல்லேலூயா வரும்? அல்லேலூயா. நீங்கள் இங்கே போடுற அல்லேலூயா தான் நீங்கள் வெளியே போகும்போதும் அந்த அல்லேலூயா உங்களுக்கு பிரயோஜனப்படும். நான் பஸ்ஸில் வரும்போது 2 தம்பிங்க கயிறு நல்லா கட்டிட்டு 3-4-5 கயிறு கட்டின்னு இருக்காங்க கையில். அவங்களுக்கு அந்த கயிறு மேலே நம்பிக்கை. எனக்கு எங்கள் அப்பா இயேசு அந்த பிள்ளைகளையும் உண்டாக்கினவர், அந்த கயிறும் படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர் அப்பா இயேசு. அவங்களுக்கு வரும்போது இந்த பாண்டிச்சேரி வர வரையிலும் அவங்கள விடலை. அல்லேலூயா. அந்த தம்பி பேர் கார்த்திக். நான் சொன்னேன் 2 ஆராதனை நடக்குதுப்பா, நீ உன்னால் வர முடிஞ்சா வான்னு. கார்த்திக் யாராவது வந்திருக்கிறீங்களா? இல்லை. அல்லேலூயா. தம்பி ஏன்பா நீங்கள் வரேன்னா, நான் ஜாலிக்கு வந்திருக்கிறேன், ஜாலி பண்ண வந்திருக்கிறாராம். நான் ஒரு டைமு ஜாலி பண்ணுறதுக்கு தான் பாண்டிச்சேரிக்கே வருவேன். ஆனால் அது எங்களை காலி பண்ணுதுன்னு எனக்கு தெரில. அல்லேலூயா. இன்னைக்கு ஜாலி பண்ண வரல, ஹோலி பண்ண வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தம்பிங்களுக்கு அதான் சொன்னேன் நான், அதுக்கு தம்பா போகிறேன் அப்படின்னு. முடிஞ்சால் 2 ஆராதனை இருக்குது, ஏதாவது வந்து கலந்துக்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அதில் சொல்கிறாரு, இப்போ என்ன வாசித்தீங்க? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். அப்போ அந்த தாகம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஆராதிக்கிறாங்க 2-3 பேர்,
4-5 பேர் அபிஷேகம் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் வேணாமா வேணுமா என்று பார்த்துட்டு இருந்தால் அபிஷேக வல்லமை இறங்காது. தாகம் உள்ளவன் யாரோ அவங்க மேலே கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் அவர்களோடு கூட இருந்து மற்ற 500க்கு பேர் மேல்பட்ட புருஷரும் இருந்த மத்தியிலே அவர் தரிசனமாகி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னார், இருக்கும்போது சொல்கிறாரு, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14:16, யோவான் 14:26, யோவான் 15:26. டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா வாசிங்க. 16 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய நல்ல கவனிங்க, தயவு செய்து உங்கள் மெய் செவி வாய் எல்லாவற்றையும் எனக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லும் போது நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்கிறாரு, உன் வாயை விரிவாய் திறக்கு. அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். அதை நிரப்புவார். எப்படி நிரப்புவார்? அதே 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்கிறாரு, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் உன்னை நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை தேனினால் நிரப்புவார். உச்சிதமான கோதுமையினால் உன்னை நிரப்புவார். எப்பொழுதும் கறி மீன் தான், உச்சிதமானது தான் உனக்கு கொடுப்பார். இல்லைன்னா டெய்லி கஞ்சி ஊருக்காதான். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொன்னோம். அந்த வாய்க்கு நம்ம நல்ல அல்லேலூயா சொன்னால் அந்த நம்முடைய வாய்க்கு நல்ல ருசியான ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அவரே செய்து கொடுக்குறாரு. நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவரே செய்து கொடுக்குறாரு. இன்னும் அவங்க மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வரல, அதுக்கு முன்னாடியே சுட சுட மீன் அப்பமும் ரெடியாக இருக்குது. அவங்க இரவு முள்ளாக வலையை போட்டு ஒன்றும் கிடைக்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த யோவான் 14:16, ஒருத்தர் யோவான் 14:26, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. இப்போ இருக்கிறாரா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுமே, கைகளை உயர்த்தி, நல்ல உயர்த்தி, கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுங்களேன். இப்போ இருக்கிறாரு, நம்ம மத்தியில் இருக்கிறாரு. நீங்கள் முதல்ல பாடலுக்கு வந்தீங்கன்னா என்னன்னு தெரியல, அருமையான சாம் அவங்க நல்ல ஆராதனை நடத்தினாங்க. தேவ பிரசன்னம் காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவருடைய பாடலை தான் என்னை உள்ளம் கலங்கி சொல்கிறேன். அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அப்போ உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். இதை சொல்லும்போது சீஷர்களும் இருந்தாங்க. அல்லேலூயா. 26ஆம் வசனம் வாசிங்கம்மா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. உங்களுக்கு இப்போ போதிக்கிறவர் யாரு? தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவர், வார்த்தையாகிய தேவன். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையாகிய தேவன். அந்த வார்த்தையை தான் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்கிறார்ல, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அந்த வார்த்தை தான் ஹோலி ஸ்பிரிட். அந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர்
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். 11ஆம் வசனம், அப்படியே அவருடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது, நான் அனுப்பின காரியமாய் அது வாய்த்து என்னிடத்தில் வெறுமனையாய் திரும்பாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா குறையக்கூடாது. சில பேரை பார்க்குறேன், அந்த 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 உதடு திறக்கவே மாட்டுது. மலேசியாவில் தான் உதடு திறக்காது. ஏன் தெரியுமா? கருப்பு சிகப்பு குத்திருப்பாங்க. நல்ல லிப்ஸ்டிக்கை போட்டு அப்படி பண்ணி 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 அப்படியே எனக்கு அலையிலே வராது. அலையிலே வந்தால் அந்த லிப்ஸ்டிக் வந்து கலைஞ்சிரும் அவங்களுக்கு. அதனால் பயந்துக்கிட்டு அலையிலேயே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்களாம் லிப்ஸ்டிக்கே இல்லை. அல்லேலூயா. அப்பாவுடைய லிப்ஸ்டிக் இருக்குது உங்களுக்கு. அல்லேலூயா. நான் பார்க்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அந்த லிப்ஸ்டிக்கில் அந்த அப்பாவுடைய லிப்ஸ்டிக் இருந்தால் தான் நல்ல அலலியா வரும். சொல்லுங்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ 15:26 வாசிங்க டக்குன்னு. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான சத்தியம். இந்த பேசுறோம் பாருங்க, இந்த வார்த்தை சத்தியம். இந்த சத்தியம் அதான் யோவான், இது அங்கே இருமா, யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 141ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். அல்லேலூயா. யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வசனமே சத்தியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் பாருங்க. உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. இந்த வசனம் தான் நீங்கள் கேட்க கேட்க நல்ல காது குளிர நீங்கள் இந்த வார்த்தையை கேட்க, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் போய் எபிரேயர் 4:12 படி ஊணுகள் கணுக்கள் எல்லாவற்றையும் வகையறுத்து அதை நம்ம நல்ல ஆவியிலே கர்த்தர் நடத்தும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தான் நீங்கள் அது என்ன ரகசியம் தெரியுங்களா? நீங்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறது, தேவனை மகிமைப்படுத்துறது, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கையிட்டு செய்கிற வேலை நீங்கள் ஒன்றும் இருக்காது. சும்மா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு சும்மா ஒரு கலக்குனீங்கனாலே அது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏன்? இந்த கையில் அல்லேலூயா. 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவர்கள் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்கும். உபாகமும் 28:8, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். அதான் ஹோலி ஸ்பிரிட்டுங்க. வசனம்தான். அப்போ இதில் சொல்கிறாரு 3 டைம் 3 வசனத்திலையும் சொல்கிறாரு. வாசிங்க 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து. எத்தனை பிதாவை சொல்றாரு பாருங்க அப்பா இயேசு. பிதாவினிடத்திலிருந்து அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து, அவர் அப்பா இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. சத்திய ஆவிதான். ஆண்டவர் இப்படி இருந்தார்.
அவர் இப்படி பிறந்தார், இப்படி வளர்ந்தார், உனக்கும் எனக்கும் ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொடுத்தார் என்பதை சத்திய ஆவியானவர் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடந்த 40 நாள் அந்த லெந்து நாட்களில் எவ்வளோ சிலுவை பாடுகளை பற்றி வித்தியாசமான ஊழியர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு கனம் பண்ணி உங்களை எப்படியாகிலும் பரலோகத்தில் கொண்டு போக வேண்டும் என்று அந்த வாஞ்சையோடு தேவ ஊழியர், அல்லேலூயா, அந்த வாஞ்சையோடு செய்கிறத நம்ம என்ன பண்ணோன்னா அவரோடு இணைந்து, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து சபையோடு இணைந்து செய்ய வேண்டும். அது செய்கிறதற்கு 7 ஆவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அது சொல்லும் போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. அல்லேலூயா. அந்த 7 ஆவிகள் முதல்ல எழுதிக்குங்க. ஆவி அப்பா இயேசு அந்த மலையின் மேல் ஏறி ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. 3ஆம் வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்பா சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ தெரில. அல்லேலூயா. ஆமாங்க, ஆவியிலே எளிமையாய் நம்ம காணப்பட்டோமானால் பரலோக ராஜ்யமே யார்களை இருக்குதா? நம்முடையது. பரலோக ராஜ்யம் நம்முடையது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம்னா என்ன? அப்பாவுடைய வீடு. அல்லேலூயா. எங்கே இருக்கு அப்பாவுடைய வீடு? இப்போ எல்லாருக்கும் பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்தில் அட்ரஸ் இருக்குது. அவருக்கு அட்ரஸ் தெரியுமா? 3வது வானம். 3வது வானத்தில் எந்த இடத்துல இருக்குது? அல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொண்டாதான் உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஐயா, உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அட்ரஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா அவங்கவுங்க வீட்டு அட்ரஸை கரெக்டாக எழுதுவீங்க. அதுபோல் எங்கள் அப்பா இயேசுவின் பிதாவாகிய தேவனுக்கும் அட்ரஸ் இருக்குது. அல்லேலூயா. ஆமாங்க, அட்ரஸ் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கலை. மோசையை அடக்கம் பண்ண இடம், எந்த இடம் எல்லாமே நீங்கள் உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த இடம்லாம் எந்த இடம், பள்ளத்தாக்கு எல்லாமே எழுதியிருக்கு. ஆனால் இந்நாள் வரையிலும் பிசாசுக்கு அந்த இடம் தெரியல. ஏன் தெரியல? பிதாவாகிய தேவன் அடக்கம் பண்ணார். அல்லேலூயா. லோத்துன்னு வீட்டை கண்ணமிட்டு இந்த கல்லர்கள் வந்து தேடுறாங்க. முதல்ல அவங்க வாசப்படில் தான் அவனை வெளியே அனுப்புங்க, தேவ தூதரை வெளியே அனுப்புங்கன்னாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வீடே அவங்களுக்கு தெரியல. நைட்டெல்லாம் தடவி பார்க்குறாங்க, அந்த வீடே தெரியல அவங்களுக்கு. அதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எலிசாவை பிடிச்சிட்டு போகணுன்னு வராங்க. எலிசா சொல்கிறாரு, ஆண்டவரே இவங்களுடைய கண்களை கொஞ்சம் மறைங்க, அப்புறமா தரங்க அப்படின்றார். கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு கண்ணே தெரியல, எங்கே போகணும் எங்கே வரணும்னு தெரியல. எலிசாவை தேடின்னு வந்துட்டாங்க. எலிசாவை சுற்றிலும் இருக்கிறத எலிசா வேலைக்காரன் வந்து பார்க்குறா. பார்த்தா ஐயோ சேவர்கள்லாம் நின்று இருக்கிறத பார்க்குறான். ஆனால் அந்த வேலைக்காரனுடைய கண் திறக்கப்படலை. எலிசா இரட்டத்தனியான அபிஷேகம் பெற்றவர். நல்ல கவனிமா, அம்மா என்ன கவனி பாப்பா, நான் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பேன். தயவுசெய்து சரியான ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு சேவகர் தான் தெரியுது.
ஈட்டியை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இருக்கிற சேவகர் தான் தெரியுது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இரட்டத்தனியான அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசாவுக்கு அந்த சேவகரை ஒரு பொருட்டாக எண்ணல, அந்த சேவருக்கும் சுற்றிலும் அக்கினி ரதமும் அல்லேலூயா குதிரை வீரர்களும் அங்கே நிற்கிறதை எலிசா காண்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அப்போ எலிசா சொல்றாரு, இவனுடைய கண்ணை திறங்க ஆண்டவரே. அவன் கண்ணை திறந்த பிறகுதான் சுற்றிலும் நிற்கிற அந்த 50 பேரை காட்டிலும் அதிகமான தேவ தூதர்களை அவன் பார்த்து பயந்து போறான். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டாதான் அந்த பரிசுத்த ஆவியானவரை உணர முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவரை உணரும் அந்த உணர்ச்சி கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த கண் திறக்கப்படலைன்னா அந்த தூக்க மயக்கம் தான் நமக்கு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதை தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு முன்பதாகவே சொல்றாரு. நீங்கள் லூக்கா, நான் சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், என்னை காட்டி கொடுப்பார்கள், என்னை அடிப்பார்கள், மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், ஆனால் மரிப்பே, உங்களுக்கு முன்பதாக நான் எங்கே இருப்பேன்? கலீலியாவில் இருப்பேன். சீஷர்களுக்கு சொல்கிறார். சீஷர்கள் நல்லா சாப்பிட்டாங்க, அப்பம் சாப்பிட்டாங்க, மீனை சாப்பிட்டாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க. ஆண்டவர் கண்களை, ஐயா என்ன பாருங்க, என்ன பாருங்க, அந்த சைடில் போகிறவங்கள பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஏன்னா இப்படி அலைப்பாஞ்சினே இருக்குதுன்னா அது சரியான ஆவி இல்லை. அல்லேலூயா. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவரை நோக்கி பார்க்கணும், பிரகாசம் அடையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், என்ன சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்ன நம்மளோடு கூட பேசுகிறார். உங்களோடு கூட மாத்திரம் இல்லை, பிரசங்கம் பண்ணுற என்னோடு கூட பேசிட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் அங்கங்கே பார்க்குறதுனால கொஞ்சம் ட்ராக் மாறினே இருக்கு. அப்போ சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் காண்பித்தார். அப்போ கூட அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த உணர்வு ஆவி அவங்களுக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. ஆனால் என் அப்பா இயேசு அப்படி இல்லை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நீங்கள் வாசிப்பா. 23ஆம் வசனம் டக்குன்னு வாசிங்க. 7 பாயிண்ட்டுக்குள்ளே போகணும். பூமி உண்டாகும் முன்னும், பூமி உண்டாகும் முன்னும், ஆதி முதற்கொண்டும் நான் அபிஷேகம் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என் அப்பா தேவன் அனாதியாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் சீஷர்களுக்கு அந்த அபிஷேகம் ஆண்டவரோடு கூட இருக்குது. ஆனால் அந்த உணர்வு அவர்களுக்குள்ளாக இன்னும் சரியாக வரலன்னு தான் 40 நாள் அவர் இருந்து இன்னும் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கற்றுக் கொடுத்தார். ஏன்? யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சிமா. யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். பாருங்க, மீன் பிடிச்சவங்களை, உங்களை மனுஷரை பிடிக்க உங்களை அழைக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லா படகு வலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாரு, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க. தகப்ப வீட்டு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மரித்து 3ஆவது நாளில் உயிர்த்து உங்களோடு கூட நான் இருப்பேன் அப்படி சொன்னதை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. மறந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? பழைய குருடி கதவை திரடி. அல்லேலூயா. பூவாவுக்கு நாங்கள் எங்கே போகிறது? அல்லேலூயா. பணத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது என்று அந்த எண்ணத்தோடு திரும்ப அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. ஆனால் போனவங்க
அதில் 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் 4ஆம் வசனம்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எல்லாரும் போயிட்டாங்க. பேதுரு சொல்கிறாரு, நான் போகிறேன், யார் யார் வரீங்களோ வாங்க. சில சீஷர்கள் அவங்களோடு போயிட்டாங்க. சில பேர் எம்மாவும் பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. அவங்களோடு கூட கர்த்தர் பேசிட்டார். அல்லேலூயா. இவங்க போனாங்க, இரவெல்லாம் மீன்பிடி வலையை போட்டாங்க, ஒன்றுமே கிடைக்கல. என் ஆண்டவரை மீறி என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஒரு சபையில் ஒரு அங்கத்தினராக இருந்து சபைக்கு படாதபடிக்கு நீங்கள் விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. எனக்கும் தான். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்யலைன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்காது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் தங்கும். எங்கே தங்கும்? நம்ம தலை மேலே தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த 12 சீஷர்களும் பேதுரு மற்ற சீஷர்களும் பழையபடி போயிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ஐயா, அவர் போயிட்டாரு, அவர் இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பார், இப்போ சம்பாதனை வேணுமே அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட தங்கி, நான் அந்த அதிகாரத்திலே செய்தி முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு அதில் அவ்வளோ சாராம்சம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த 12 சீஷர்களுக்கு இருந்து பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தி அவர்களுக்கு காண்பித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க காசை தேடி போல அவங்க கால் மாட்டில் காசு வந்து விழுது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவின் கால் அடியில் வீடை விற்கிறாங்க, அதை விற்கிறாங்க, இதை விற்கிறாங்க, எல்லாத்தையும் விற்று பேதுருவின் கால் அடியில் கொண்டு வந்து கொட்டுறாங்கங்க. அதான் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, இது இல்லை, கஷ்டம் நஷ்டம் கடன் பிரச்சனை, இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரை, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த கூட்டங்கள் எத்தனை நாள் நடக்கிறதோ அத்தனை நாள் வந்து தேவனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவர், இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறவர். அதனால தான் யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஆண்டவரே முதல்ல திக்குவாயம் மந்தனாவை இப்படி நான் எதை என்ன பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் எல்லாம் சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றாரு, நீ போய் சொல்லு, அங்கே பார்வோன் கேட்டா நான் என்னத்தை சொல்றது, நீ போய் சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று சொல்லு. அல்லேலூயா. இப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய் நல்ல உற்சாகமாய் நல்ல உற்சாகமாய் ஹோலி ஸ்பிரிட்டை மகிமைப்படுத்துங்க. அப்பா இயேசுவை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்துங்க. அப்போ சீஷர்கள் பலப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பலப்படுத்தின தேவன் இன்றைக்கு இந்த பந்தியின் நாளிலே உன்னையும் என்னை பலப்படுத்த 7 விதமான ஆவிகளை நம்ம பெற்றுக்கொள்ள ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவது மத்தேயு 5:3 சொல்றாரு, ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான், அவன் என்ன பண்ணுவானா, பரலோக ராஜ்யம் நம்முடையது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம், அங்கே பரலோக ராஜ்யத்தில் அவரை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அவருடைய ஒளி, அவருடைய வெளிச்சம் நம்மளை எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்து அப்படின்றதுக்குள்ளே 1 வருஷம் போயிடும். அல்லேலூயா. ஆமாங்க, பாருங்கள், இப்போ அப்படின்றதுக்குள்ளே 8:15 மணி ஆயிடுச்சு. என்கிட்ட கூட 7:25, அவ்வளோ சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ முதல்ல எளிமை இருக்கணும். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆவியில் எளிமை இருக்கணும்.
எளிமை என்றால் என்ன அர்த்தம்? எளிமை என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பயமாகுது. தாழ்மை. 7 விதமான வார்த்தைங்க இருக்கு. எளிமை என்றால் தாழ்மை. எப்படிப்பட்ட தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? நீங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி என்னை எல்லாம் நான் அடிக்கப்படுவேன், அப்புறம் நான் மறிப்பேன் எல்லாம் சொல்கிறாரு. உடனே 12 சீஷர்களும் போட்டி போட்டுக்கிட்டு, இவர் மறிச்சிட்டா நம்மள யார் பெரியவன்? அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் அப்படி தான். யாராவது உற்சாகமாக ஊழியம் செஞ்சால், இவன் செய்கிறானே நான் செய்யணுமே, நான் பெரியவனானுமே. அல்லேலூயா. ஏற்ற வேலையில் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நான் நீ போட்டி போடுறாங்க. ஆண்டவர் அதை கேட்குறாரு. ஆண்டவர் இல்லைன்னுட்டு அவங்க பாட்டுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். அல்லேலூயா. எங்கும் வியாபித்திருக்கிறவர். யோவான் 12:26 சொல்கிறாரு, நான் எங்கேயோ அங்கே என் ஊழியக்காரன்பான். கர்த்தர் இருப்பார். மத்தேயு 18:19-20 2 பேர் 3 பேர் கூடினால எந்த இடத்துல கூடுறாங்களோ அவங்க மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சீஷர்கள் அவர் இல்லைன்னு நினச்சிட்டு நம்மள யார் பெரியவன் அப்படின்றார். உடனே எல்லாரையும் கூப்பிட்டு, ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு அவங்க எல்லாருடைய நடுவில் நிற்க வச்சு, உங்களை யார் பெரியவன் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லி, அந்த சிறு பிள்ளையை போல நீ ஆகாவிட்டால் பரலோகத்தில், வாசிங்க, பரலோகத்தில் நீ பெரியவனாய் காணப்பட மாட்ட. வாசிங்கம்மா. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். பெரியவனா. எப்படி சொல்றாரு பாருங்க. அங்க சொல்றாரு பரலோக ராஜ்யமே உங்களுடையது. இங்க சொல்றாரு நீ பெரியவனா இருப்ப. எங்க அப்பாவை தவிர பெரியவர் யாருமே கிடையாது. ஆமாங்க. 104ஆம் சங்கீதம் 1-4 வரையிலும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், வானங்களை திரையைப் போல விரித்து தமது மேல் வீட்டை தமது தண்ணீர்களால் மச்சிப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலயமாய் மாற்றுகிறவர். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா. அவர்தான் பெரியவர். ஆனால் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க தான் பெரியவராக இருப்பீங்கன்னு. என் தேவன் எவ்வளவு உயர்த்துறார் பாருங்க. அப்போ அந்த சிறு பிள்ளையின் குணாதிசயங்கள் தான் அந்த மத்தேயு 5:3 சொல்றாரு, எளிமை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எளிமை, தாழ்மையாக இருக்கு. எளிமை என்றால், அந்த எளிமைனா அது அந்த குழந்தை திருப்பி பேசாது, அடித்தா நம்மளை திருப்பி அடிக்காது, அதுக்கு எதுவும் பேச தெரியாது. நம்ம என்ன பண்ணாலும் அது சைலண்ட்டாக அழுவுமே தவிர வேற ஒன்றும் பண்ணாது. இதுதான் அபிஷேகம். நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நீங்கள் திட்டி பாருங்கள், அவங்கள காரி துப்பி பாருங்கள், அடித்து பாருங்கள், அவங்க சிறு பிள்ளையை போல் இருப்பாங்க. அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. அதுதான் ஆவியிலே எளிமை உள்ள அபிஷேகம். இப்போ இருக்கிற ஆவிக்குரிய ரவுடியில் எப்படி தெரியுங்களா, அப்படி தட்டினா அவனுக்கு உடனே கோபம் வரும். அவனை தொட்டு பாருங்க, ஆமாம் அவ்வளோ கோபம் வரும். அக்கா 2 வருது,
ஐயா இடிச்சிக்கினே வரிய எங்க சர்ச்சு உள்ள இரு நான் உட்காந்துக்கிறேன், என் இடத்துல நான் உட்காந்துக்கிறேன். ஆவியில் எளிமை இல்லை. அல்லேலூயா. அந்த எளிமையின் அபிஷேகத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. டைம் வேற, டைமுக்கும் எனக்கும் ரொம்ப போராட்டமாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொடுத்த டைம் வந்துடுச்சு, 1 hour ஆயிடுச்சுங்க. அல்லேலூயா. எளிமை இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரெஃபரன்ஸ் எங்கேயோ போவார் பாருங்க. ரெண்டாவது சாட்சியின் ஆவி இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில் எளிமை காணப்படணும். ரெண்டாவது ரோமர் 8:16 டக்குன்னு எடுத்து வாசிமா. 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. பாருங்க, நல்லா கவனிங்க. இப்பெல்லாம் நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு மூஞ்சம் பாருங்க, திரும்பி பாருங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு முகத்தையும் பாருங்க, எவ்வளோ பிரகாசமாக இருக்குது. நீங்கள் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? இல்லையா, அவர் மூஞ்சி திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குதுயா? இல்லை. அல்லேலூயா. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா எந்த முகமாக இருக்காது, உன் முகம் பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாங்க, அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த வாசிமா, டக்குன்னு வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட. பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க யார் தெரியுமா? இன்னார். அப்படியா? அவர் யார் தெரியுமா? ஒரு மருமகன், நல்லா பாடுவார், நல்லா வாசித்தனே பாடுவார். நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம பாஸ்டர் எப்படி தெரியுமா? அவருடைய பழைய இதெல்லாம் பார்த்தேன் நான், பழைய எபிசோடெலாம் பார்த்தேன் நான். அவ்வளவு வல்லமை. அப்படி கை வைக்கவே இல்லை ஜனங்க, அவ்வளவு அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அவர் அந்த ஆர்டினேஷன்லாம் வாங்கும்போது ஜான் சாலமோன் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மகிமையாக இருந்துச்சு. ஆனால் அவர் எப்படி உட்கார்ந்து எளிமையாக ஒன்றுமே தெரியாத மாதிரி. அதுதான் ஆவியில் எளிமை. அல்லேலூயா. எனக்கு குட்டி பிரக்மன் குட்டி டிஜேஸ்ன்னு வச்சுருக்காரு பேர். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அந்த பரிசுத்தவானுக்கும் எனக்கும் ஒரு தூசி கூட நான் இல்லை. அல்லேலூயா. அவரெல்லாம் எத்தனையோ லட்ச ஜனங்கள் அவர் மூலியமாக ரட்சிக்கப்பட்டாங்க. ஐயா டிஜேஸ் தினகர் மூலியமாக. என்னுடைய சிடி ஐயா கிட்ட கொடுத்துருக்குறேன், டிவியில் போடுவார். அந்த சாட்சி அவங்களே எடுத்தது. ஒரு இடத்துல நான் பாடும்போது அப்போ டிஜேஸ் தினகரன் அங்கே வந்தார். நான் மியூசிக் ப்ரோக்ராம் நடத்துவேன். அந்த இடத்துக்கு டிஜேஸ் தினகரன் வந்தார். அப்போது ஒரு மேரேஜுக்கு அவருக்கு மேக்கப் பண்ணுற மோசஸ் என்ற அவருடைய மகனுக்கு அவர் என் மேலே ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் என் மியூசிக்கு ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய கீபோர்ட்ஸு, தபலா, சாக்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு செட்டு கொண்டு போய் பாடின போது அப்போது டிஜேஸ் சொல்கிறாரு, இதுவரையில் மேரேஜில் நிறைய பாட்டு கேட்டிருக்கிறேன், இந்த மேரேஜில் இந்த பாட்டு ஒரு அபிஷேகமாக இருக்கிறது, இதை தான் பார்க்குறேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்போது என்னுடைய சாட்சியை சொன்னேன். பால் தினகரன் மூலயமாக ஆண்டவர் பேசி நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தது பால் தினகரன் மூலயமா அவர் பேசின அந்த தீர்க்க தரிசனத்தில் அப்போ அந்த சாட்சியை சொன்னேன். உடனே மறுநாள் அப்படி இப்படி பார்த்தாரு, கேமராவோடு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஷூட் பண்ணது தான் அதில் இருக்கிற சாட்சிகள். ஏன் சொல்ல வரேன்னா, அப்போ நம்ம ஆவியில் வசிமா
ஆவியில தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி இருக்கணும். சாட்சி ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன் பாருங்க, உன் கணவர்கிட்ட, உன் மனைவி கிட்ட, பிள்ளைகளிடத்துல, உற்றார் உறவினர்கள் மத்தியில், நம்ம இருக்கிற ஏரியாவில் சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த சாட்சியின் ஆவி இருந்துச்சுன்னா இந்த சபை பத்தாதுங்க. நான் சொல்கிறேன், கைகளை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். சாட்சி முதல்ல உனக்கு சாட்சியாக இருக்கணும், ரெண்டாவது உன் வீட்டில் சாட்சியாக இருக்கணும், மூணாவது உன் சுற்று வட்டாரத்தில் சாட்சியாக இருக்கணும், நாலாவது நீ வேலை ஸ்தலத்திலையோ ஸ்கூல்லையோ எதுலேயோ சாட்சியாக இருக்கணும், அஞ்சாவது தான் தேவனுடைய சபையில் சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம சபையில் சாட்சியாக இருப்போம், வெளியே கோட்டை விட்டுருவோம். அது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லை. அல்லேலூயா. அப்போ சாட்சியின் ஆவி, சாட்சி கொடுக்கணும். வேறு டைம் இல்லை எனக்கு, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, 3 நிமிஷம் இருக்குது. தேவனே 3 பேரை சாட்சி கொடுக்குறாரு. யோபு குறித்து சாட்சி கொடுக்குறாரு. நான் அவங்கள பற்றி பேசுறதுக்கு முடியல. அல்லேலூயா. யோபு குறித்து சாட்சி கொடுக்குறாரு, தாவீதை குறித்து சாட்சி கொடுக்குறாரு, மோசேயை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. தேவனே சொல்கிறாரு, யோபுவை சொல்கிறாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன், சாட்சி கொடுக்குறாரு. தாவீதை பார்த்து சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். நீங்கள் அப்போஸ்தலர் 13:22 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோபு 1:8 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 5:3-5 சொல்கிறாரு. 5:3-3-5 மோசே குறித்து, மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று 3 பேரை குறித்து அவ்வளவு சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு உன்னையும் என்னையும் குறித்து என் அப்பா சாட்சி கொடுக்கிறாரா? அல்லேலூயா. அதுதாங்க பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஐயா சொல்றாரு, நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் வந்து நின்னா அந்த சாட்சியை பெறணுமே, அந்த சாட்சியை பெறணுமே. அதற்கு நான் என்ன பண்ணணும்? என்னை தாழ்த்தணும். உடனே அவர் சொன்ன உடனே 2 கொம்பு முளைச்சிச்சு, அவ்வளோதான், காலில் முள்ளு குத்திரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க. உன்னை உயர்த்தும் போது, உன்னை சொல்லும் பொழுது, ஏன்னா நீங்கள் லூக்கா 6:26 வீட்டில் போய் வாத்தி, ஒருத்தனுக்கு அவனுடைய புகழ்ச்சியே அவனுக்கு எல்லாமே காலியாவன்றார். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்துருவோம். எங்கள் புகழ் வேற. சும்மானா ஐயா கொய்யா நீங்கள் நின்னீங்க, பாஸ்டை விட ஹைட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு போய் சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் ஹைட்டுன்னா, ஏன் ஹைட்டுன்னா அல்லேலூயா, அவர் வெயிட்டுன்னா அல்லேலூயா, அவர் பிரைட்டுன்னா எந்த எல்லாமே கொயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சாட்சி இருக்கணும். என் அப்பா இயேசு அவர் கொடுக்கணும் சாட்சி. வேறு பாயிண்ட்டு நான் சொல்ல முடியல. அல்லேலூயா. 3வது ஊற்றப்படணும். ரோமர் 5:5 டக்குன்னு அது வசனம் மட்டும் வாசிருமா? ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில், நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வம்பேறக்கூடாது. அன்பு எப்படிப்பட்ட அன்பு இருக்கணும்? ஊற்றப்பட்ட அன்பா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினருடைய ஊற்றப்பட்ட அன்பா இருக்கும். அதுதான் உண்மையான அன்பு. முதலாவது அன்பு யாருடைய அன்பு? யாராவது சொல்லுங்க. முதலாவது அன்பு யாருடைய அன்பு? ரெண்டாவது அன்பு ரெண்டாவது அன்பு யாரு?
சொல்லவே மாட்டீங்க. டைம் ஆகுது. ரெண்டாவது அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. மூணாவது அன்பு யாருடைய அன்பு? பரிசுத்த ஆவியானுடைய அன்பு. அல்லேலூயா. இது தெரிலன்னா நம்ம வாழ்க்கையில் வரும் வம்பு. அல்லேலூயா. அப்புறம் நமக்கு இருக்காது தெம்பு. அப்புறம் கடைசியில் தூக்க வேண்டியது தான் சொம்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாங்க. முதலாவது அன்பு பிதாவினுடைய அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? யோவான் 3:16 ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ரெண்டாவது 1 யோவான் 3:18 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ரோமர், இப்போ வாசித்த ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்ட அன்பு. அல்லேலூயா. மாய்மால அன்பு இல்லைங்க. சும்மா எதிர்க்க பார்த்தோம்னா தலைவரே வணக்கம், தலைவரே வணக்கங்க, அப்படியே வணக்குங்க, வணக்குங்க, அப்படியே வணக்குங்க. அல்லேலூயா. அந்த அன்பு இல்லை, ஊற்றப்பட்ட அன்பு. அல்லேலூயா. ஊற்றப்பட்ட அன்புனா தானாக வந்து உனக்கு உதவி செய்வார்கள், தானாக உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, தானாக உனக்கு எல்லாவற்றையும் செய்வாங்க. அதுதான் ஊற்றப்பட்ட அன்பு. சபையில் எதனா வேலை இருக்கா? அது அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. வேறு எதனா பாட்டு பண்ணணுமா? அவங்க பாடுவாங்க. இவர் சொன்னார் ஸ்டான்லி, காணிக்கையா அவங்க கொடுப்பாங்க, தசம்பாங்களாம் அவங்களும் கொடுப்பாங்க. நல்லா அழகாக சொல்லுவார். எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஆசீர்வாதமாக போடு. அல்லேலூயா. அது அன்பல்ல. நீ கொடுக்க, நீ அவங்களுக்கு ஜெபிக்க, நீ சபைக்கு கட்டுப்பட, நீ சபைக்காக ஜெபிக்க, அதான் அன்பு. அல்லேலூயா. அது என்ன அன்பு? ஊற்றப்பட்ட அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஊற்றப்பட்ட அன்பு. நாலாவது, அது ஒன்று சொல்லிடுறேம்மா, ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான்காவது அப்போஸ்தலர் 5:32. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். பாருங்க, சாட்சி. அல்லேலூயா. சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். கீழ்ப்படிதல் இருக்கணும். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற ஆவி. ஆவினா ஆவி தாழ்த்துகிற ஆவி. ரெண்டாவது சாட்சியின் ஆவி. மூணாவது ஊற்றப்பட்ட அன்பின் ஆவி. நாலாவது வாசிமா, சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். சாட்சி இருக்கணும். அல்லேலூயா. சாட்சி. வாசிங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். சாட்சி ஆவி. அல்லேலூயா. கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அந்த சாட்சினா கீழ்ப்படிதல் ஆவி நமக்குள்ள காணப்படும். ஆபிரகாமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 26:4-5 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 5ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படுகிற ஆவி நமக்கு காணப்படணும். சபைக்கு கீழ்ப்படிதே இல்லையே. 6 மணிக்கு ஆராதனைன்னா 7 மணிக்கு வரும். அது கீழ்ப்படிதலா? ஐயா, அருமையான ஆராதனை, பிள்ளைங்க நல்லா வாசித்து அருமையாக ஆராதனை நடத்துகிறாங்க. அந்த ஆராதனைக்கு உன்னால் இன்றைக்கி கம்யூனியன் நாள், இன்றைக்கே உன்னால் கரெக்டாக 6 மணிக்கு வர முடியல. அப்போது சபைக்கு நீ என்ன பண்ணல? கீழ்ப்படியல. சபையின் சட்டத்திட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ணல? கீழ்ப்படியல. அல்லேலூயா. அதுதான் அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா, ஐயோ சபை 6 மணிக்கு
சபை சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படினோம், ஓடி வரும். அல்லேலூயா. அது பாட்டு பாடுவாங்க, அது நான் அப்படியே வரேன் அப்படின்னு, அது இல்லை. அல்லேலூயா. ஓடி வரணும். 6 மணி ஆராதனைன்னா 5:50க்கெல்லாம். அல்லேலூயா. 5:50க்குள்ளே இருந்துடணும். 5:50க்குள்ளே வந்துட்டாங்க எல்லாம். கோபி வந்துட்டார், அந்த இவர் நம்ம பாத்த சாரதி வந்துட்டார், அவர் புஷ்பராஜ் வந்துட்டார். அவ்வளோ தூதர்களை அதட்டி வச்சிருக்காரு. அவர் ஊழியக்கார் வருவார், எதனா இல்லைன்னா நீங்கள் காலின்ட்டுக்கிறார் போல. அவ்வளோ காலையில் வந்து டீ அது இதுன்னு. அல்லேலூயா. அப்போ மின்னுக்கு வரணும். நம்ம தேவனுடைய சபைக்கு எல்லாரும் மின்னுக்கு வந்து அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆபிரகாம், ஆதியாகமம் டக்குன்னு வாசிமா 26:5. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படி. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அதுல இருந்து வாசிமா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் என் விதிகளையும் பாருங்க. சொல்லுக்கு கீழ்ப்படிந்தன சும்மா சொன்ன உடனே கீழ்ப்படிந்து செய்யறது இல்லைங்க. அது என்னன்னு பாருங்க. என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்ட இவ்வளோ கை கொள்ளணும். சும்மா பாசு சொன்னாருன்னு வந்துட்டு தபக்குன்னு உக்காந்துருது இல்லை. அல்லேலூயா. நியமங்கள்னா என்ன, விதினா என்ன, இதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்தப்படினால நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. இதென்னா அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தா உன்னையும் ஆசீர்வதிக்கிறாரு, உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். என் ஆண்டவருடைய வேலை அதான். நீ சாரி பார்த்து விதை வீட்டுக்கு போ, அவளும் சாப்பிடுவா, அவளுடைய உறவினர்களும் சாப்பிடுவாங்க. அதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். உன்னால, அப்போ உன் சந்ததி உன்னால கெட்டு போகுது, உன்னால ஆசீர்வாதம் பெறல, உன்னால உன் குடும்பம் ஆசீர்வாதம் பெறல, உன்னால நீ ஆசீர்வாதம் பெறல. அப்போ சரியாய் பரிசுத்த ஆவியை அந்த அந்த கீழ்ப்படிதலோடு, அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிதலோடு கூட இருந்தா, அல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுக்கு மேலே போனால் ஓவர். அல்லேலூயா. ஐயா வந்துருங்க, எல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா.